அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மம்தாஸ் டிலைட். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் ரெசிபி வந்து பிகினருக்கு, பேச்சுலருக்கு, எல்லாத்துக்கும், ஏன் சூப்பர் குக்காக இருந்தாலுமே இந்த சிக்கன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது முதல்ல போடணும், அதில் முதல்ல போடணும், இது நடுவில் போடணும், இது வதங்குறதுக்குள்ளார அந்த பொருள் போடணும், அந்த மாதிரி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இந்த சிக்கன் கிரேவிக்கு இல்லை. அப்படி என்ன சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன்னா சோம்பேறி சிக்கன் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த பேனில் தான் சமைக்க போகிறேன். அதனால் இந்த பேனில் போட்டுக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறமா 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 3 மீடியம் சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 சின்ன தக்காளி போட்டிருக்கேன் கட் பண்ணி ரஃபாக. உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னா கூட வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். கிரேவி வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். கிரேவி வேண்டாம்னா நீங்கள் இந்த தக்காளியை ஸ்கிப் பண்ணி வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுட்டு கொஞ்சோண்டு கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அது போடலாம். ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கேர்டு, அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் போட்டிருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் தான். இப்போது இது எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு மூடி போட்டு இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வரும். இது நல்லா நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சிக்கனில் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் நான் கிரேவி பண்ணுறதுனால 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறேன். கிரேவி வேண்டாம், நீங்கள் செமி கிரேவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் போட்டால் போதும். தண்ணி போட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துட்டுருக்கோம். அவ்வளோதான். இதில் நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் சோம்பேறி சிக்கன் இப்போ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கனுக்கு எந்த ரூல்ஸும் ரெகுலேஷனும் இல்லை. எது வேணாலும் எப்போ வேணாலும் உங்கள் இஷ்டப்படி போடலாம். நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மம்தாஸ் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.